ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட் இயர் 2025-26 வந்து எவ்வளோ காலேஜஸ் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து அட்மிஷன்ஸ் வாங்கியிருக்காங்க, எவ்வளோ மாணவர்கள் வந்து அந்த கல்லூரிகளில் சேர்ந்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோ டீலில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய சேனல் பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோ. வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கூடிய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க. உங்களுக்கு தேவையான சாய்ஸ் ஃபில்லிங் சம்மந்தமான அனைத்து அப்டேட்ஸுமே அந்த குரூப்பில் நம்ம ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம். அதே போல் உங்களுடைய கவுன்சிலிங் நேரங்களில் உங்களுக்கு தேவையான சாய்ஸ் லிஸ்ட்டுமே நம்ம வந்து ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம். எந்த ஒரு சார்ஜஸுமே கிடையாது. ஸோ உங்களுடைய மார்க்கை பேஸ் பண்ண, உங்களுடைய கம்யூனிட்டி பேஸ் பண்ண, ரேங்க் கட் ஆஃப் பேஸ் பண்ண ஒரு சீட், ஒரு நல்ல ஒரு காலேஜில் உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக ஒரு சாய்ஸ் லிஸ்ட் வேணும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணி அவங்களுக்கு தேவையான டேட்டாஸ் எல்லாமே அதிலிருந்து கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ தேவைப்படக்கூடியவங்க ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, நமக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஎன்இஏக்கு கீழே வந்து லாஸ்ட் இயரில் வந்து கவுன்சிலிங்கில் கலந்துக்கிட்ட காலேஜஸ் வந்து 420க்கும் மேற்பட்ட கல்லூரிகள் வந்து கலந்துக்கிட்டாங்க. அதில் வந்து நம்ம வந்து ஒரு 420 கல்லூரிகளை வந்து அனலைஸ் பண்ண வரைக்கும் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து அட்மிஷன்ஸ் ஆகிருக்கு, ஒவ்வொரு காலேஜஸ்லேயும் ஒவ்வொரு பர்சன்டேஜ்லேயும் எவ்வளோ காலேஜஸ் வந்து அட்மிஷன்ஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத இப்போ நம்ம என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 100% எவ்வளோ காலேஜஸ் ஃபில் ஆகிருக்காங்க. 100% அப்படிங்கிறது அங்கே எவ்வளோ சீட் வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா, டோட்டல் இன்டேக் வந்து 150 சீட்டாகவும் இருக்கலாம், 200 சீட்டாகவும் இருக்கலாம், 50 சீட்டாகவும் இருக்கலாம், அதே போல் 1000+ சீட்ஸாகவும் இருக்கலாம். ஓகேங்களா, அங்கே எவ்வளோ சீட் இருந்தாலும் சரி, அந்த 100% அங்கே கொடுத்துருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய அனைத்து இடங்களுமே நிரம்பிடுச்சு அப்படிங்கக்கூடிய காலேஜ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 காலேஜ் இருக்காங்க. ஓகேங்களா, 100+ அட்மிஷன்ஸ் அப்படின்னு சொல்லி 50 காலேஜஸ் இருக்காங்க. ஆனால் வந்து சார் இப்போ 1000+ இருக்குங்கிறீங்க, 50 சீட் இருக்கக்கூடிய காலேஜுங்கிறீங்க, இது எப்படி ரெண்டுமே ஈக்குவல் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஈக்குவல் ஆகும். ஓகேங்களா, ஏன்னா இப்போ ஒரு 100 இன்டேக் மட்டும் வச்சுருக்காங்க அப்படின்னா அங்கே 100 சீட்டுமே ஃபில் ஆகுது அப்படின்னா அங்கே அந்தளவுக்கு குவாலிட்டி இருக்கும். ஸோ அதனால் அந்த 100 சீட்டும் ஃபில் ஆகுது. ஓகேங்களா, அதே போல் தான் 1000+ சீட் இருந்தாலுமே அங்கே அந்தளவுக்கு வந்து குவாலிட்டி கொடுக்கறதுனால அங்கே அந்த சீட்ஸ் எல்லாமே ஃபில் ஆகுது. ஸோ அங்கே கொடுத்துருக்கக்கூடிய இடங்கள் அனைத்துமே நிரம்பக்கூடிய காலேஜுகளாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது நல்ல ஒரு காலேஜ் தான். இன்டேக் வந்து அது 100ஆகவும் இருக்கலாம், 500ஆகவும் இருக்கலாம், 1000ஆகவும் இருக்கலாம். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். 100% ஃபில்லிங்கான காலேஜஸில் நீங்கள் அட்மிஷன் போடுறது அப்படிங்கிறது நல்ல ஒரு விஷயந்தான். ஓகேங்களா, 90%. ஓகேங்களா, 90 to 100% வரைக்கும் எவ்வளோ காலேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 112 காலேஜஸ். ஓகேங்களா, அப்போ வந்து 90%க்கு மேலே ஏகப்பட்ட காலேஜஸ் இருக்குது. 112 காலேஜஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் நல்ல தாராளமாக ஒரு அருமையான ஒரு காலேஜஸை நீங்கள் ஃபஸ்ட் ரவுண்ட்லேயும் செகண்ட் ரவுண்ட்லேயும் வர்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா, 112 காலேஜஸ் அப்படிங்கிறது 90%க்கு மேலே. ஓகேங்களா, நம்ம வந்து அந்த 100%ல் ஒரு 50 காலேஜஸ் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 162 காலேஜஸ் இருக்குது 90%க்கு மேலே. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் வந்து அருமையான காலேஜஸ். அதே போல் 80%க்கு மேலே கிட்டத்தட்ட ஒரு 40 காலேஜஸும், 70%க்கு மேலே கிட்டத்தட்ட ஒரு 37 காலேஜஸும், 60%க்கு மேலே கிட்டத்தட்ட ஒரு 24 காலேஜஸும், 50%க்கு மேலே 26 காலேஜஸும், 40%க்கு மேலே 30 காலேஜஸும், 30%க்கு மேலே 23 காலேஜஸும், 20%க்கு மேலே 12 காலேஜஸும், அதே போல் 10%க்கு மேலே 28 காலேஜஸும், 10லிருந்து எபோவ் 5%. ஓகேங்களா, அந்த 5%லேருந்து 10% வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 14 காலேஜஸும், பிலோ 5%ல் பார்த்தீங்க அப்படின்னா 20 காலேஜஸும், 0%. ஓகேங்களா, அட்மிஷனே ஆகாத காலேஜஸ், அந்த காலேஜஸ் வந்து இந்த வருஷம் மேக்ஸிமம் வந்து அவங்கள வந்து வெளியில் எடுத்துருவாங்க. அப்படிப்பட்ட காலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 காலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 0%. ஓகேங்களா, இப்போ 0% அப்படிங்கிறது அந்த காலேஜ்லேயுமே சீட்டு வேகன்சி லிஸ்ட்டில் வரும். அதை யாராச்சும் தெரியாமல் வந்து நீங்கள் அந்த காலேஜை எடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய கவர்மெண்ட் கோட்டா இடஒதுக்கீடு வந்து வேஸ்ட் ஆயிரும். ஓகேங்களா, அது வந்து வீணாயிரும். ஸோ வந்து இந்த மாதிரி அனலைஸ் எல்லாம் ரொம்பவே முக்கியம். ஓகேங்களா, ஒரு காலேஜை தேர்வு செய்கிறதுக்கு முன்னாடி அங்கே லாஸ்ட் இயரில் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து அட்மிஷன் ஆகிருக்கு, ஸோ எந்த மாதிரியான காலேஜில் மினிமம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு காலேஜ் அப்படின்னாலே 50% இருந்துச்சு அப்படின்னா தான் கண்டிப்பாக அங்கே உங்களுக்கு தேவையான மினிமம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சொல்லிக் கொடுக்குறதுக்கான ஸ்டாஃபுங்க இருப்பாங்க. ஓகேங்களா, அதை விட நீங்கள் 50%க்கு பிலோ போகும்போது 30%, 40%, அதாவது கால்குலேட் பண்ணிக்கோங்க. இப்போ 100 பேரில் 30% அப்படிங்கிறது 30 ஸ்டூடெண்ட் படிக்க வேண்டியதான். 100 பேர் இருக்க வேண்டிய இடத்துல ஒரு 30 பேர் இருக்காங்க அப்படின்னா அங்கே அதனுடைய குவாலிட்டி வந்து எப்படி இருக்கும், அங்கே எஜுகேஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே வந்து ஒரு இமேஜின் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, அதனால் வந்து பிலோ 50% அட்மிஷன் ஆகக்கூடிய காலேஜஸை மேக்ஸிமம் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா, நீங்கள் பிலோ வந்து ஒரு 50%லேருந்து ஒரு 45% வரைக்கும் வேறு வழி இல்லை, உங்கள் ஏரியாவில் அதுதான் இருக்குது அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா, அதை விட்டுட்டு நீங்கள் பிலோ வந்து 40%, 45%க்கு கீழே இருக்கக்கூடிய காலேஜஸை
கம்பல்சரி வந்து நீங்கள் தயவு செஞ்சு சாய்ஸ் லிஸ்ட்டில் வைக்காதீங்க. ஓகேங்களா? அப்படி பார்க்கும்பொழுது நமக்கு ஓவராலாக இப்போ வந்து நமக்கு 70% 80% அப்படிங்கிறத விட்டுட்டு ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 50%க்கு மேலே இருக்கக்கூடிய காலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 289 காலேஜஸ் இருக்குது. ஓகேங்களா? கிட்டத்தட்ட அப்படின்னா ஓவராலாக ஒரு 290 காலேஜ்னு வச்சுக்குவோம். ஓகேங்களா? இந்த 290 காலேஜஸும் அட்லீஸ்ட் நீ உன்னோட டிகிரியை கம்ப்ளீட் பண்ணிட்டு வரலாம். ஓகேங்களா? இதில் வந்து நல்ல பிளேஸ்மெண்ட் கொடுக்கக்கூடிய காலேஜஸும் இன்க்ளூடிங் உள்ளே இருக்கும். ஓகேங்களா? பிளேஸ்மெண்ட் கொடுக்கக்கூடிய காலேஜஸ்ஸு, கேம்பஸ் நல்லா இருக்கக்கூடிய காலேஜு, அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடியது, நல்ல கோச்சிங் இருக்கக்கூடிய காலேஜு, நல்ல லேப் ஃபெசிலிட்டிஸ், நல்ல லைப்ரரி ஃபெசிலிட்டிஸு, நல்ல ஸ்போர்ட்ஸில் நல்ல ஃபெசிலிட்டிஸ் இருக்கக்கூடிய காலேஜஸ்ன்ட்டு இந்த 289 காலேஜஸில் மேக்ஸிமம் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஆனால் மீதமுள்ள 131 காலேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா பிலோ 50% அப்படிங்கிற போது அங்கே எந்த வகையான ஒரு நல்ல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு நல்ல எஜுகேட்டடான ஒரு ஸ்டூடெண்ட்ஸாக வர்றதுக்கான வாய்ப்புகள் குறைவு. ஓகேங்களா? அங்கே உங்கள் டிகிரி வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறதே வந்து ரொம்ப சிரமமாக தான் இருக்கும். மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரியான காலேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் அட்டானமஸ் காலேஜஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து நீங்கள் 131 காலேஜஸ் வந்து பிலோ 50%ல் போன வருஷம் அட்மிஷன் ஆகியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான காலேஜஸ் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த காலேஜஸ் வந்து நீங்கள் செக் பண்ணி தான் வைக்கணும். லாஸ்ட் இயரில் எந்த காலேஜுக்கு எவ்வளோ சீட் ஃபில் ஆகிருக்கு அப்படிங்கிறது நீங்கள் செக் பண்ணி தான் இந்த காலேஜஸ்லலாம் சேரணும். ஸோ வந்து நீங்கள் படிக்கணும் அப்படின்னம்னா உங்களுக்கு இந்த 289 கல்லூரிகள் வந்து நல்ல கல்லூரிகளாக இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் அது என்ன கட் ஆஃபாக இருந்தாலுமே கண்டிப்பாக அந்த 289 காலேஜஸ்லேயும் உங்களுக்கு சீட் கிடைக்கும். ஓகேங்களா? ஏன்னா அதில் 60% 70% ஃபில்லிங் ஆகுது அப்படிங்கிற போது அதில் மீதி 30% வந்து சீட்டு வேக்கண்ட்டாக தான் இருக்குது, 20% வேக்கண்ட்டாக தான் இருக்குது, 10% வேக்கண்ட்டாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரியான காலேஜஸ் தேர்வு செய்கிறதுக்கு அங்கே காலியாக இருக்கக்கூடிய 10%, 20%, 30%, 40% வரைக்குமே அங்கே காலியாக தான் இருக்குது. ஸோ அங்கே இருக்கக்கூடிய இடங்களை நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். ஓகேங்களா? அதனால் வந்து அது என்னென்ன காலேஜஸ்ஸு, எவ்வளோ காலேஜஸில் வந்து இடங்கள் முழுவதுமாக நிரம்பியிருக்கு, எதில் 70% நிரம்பியிருக்கு அப்படிங்கக்கூடிய லிஸ்ட்டை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து அஃபீஷியலாக வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து உங்களுடைய கவுன்சிலிங் நேரங்களில் நல்ல நல்ல கல்லூரிகள் எது அப்படிங்கிறத நம்ம ஒரு பிடிஎஃபாகவே நம்ம காட்டிடுவோம். ஸோ அது எல்லாம் தேவை அப்படிங்கிறவங்க நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்குவாங்க. அதே போல் நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.